வீரப்பனாரை பிடித்து விடுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காடுகளில் திரிந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் ஏமனூர் பகுதிகளில் மலைமுகடுகளில் போடப்பட்டிருந்த ஆட்டுப்பட்டிகளில் கிட்டத்தட்ட தகவல் திரட்டினால் 200 ஆடுகளுக்கு மேல். அப்படி யாரையுமே கேட்காமல் ஆடுகளை கொண்டு வந்து மேட்டூரில் வைத்து வெட்டி தின்ற உடம்பு வளர்த்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வீரப்பனாரை பிடித்து விட்டுத்தான் திருமணம் செய்வேன் என்று பத்திரிகைகளிலே பேட்டி கொடுக்கிறார். சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன் அரசு தரப்பால் ரம்போ கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்டார். மக்களால் அவர் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்று அழைப்பது வழக்கம். பெரிய பதவி தனக்கு கைக்கு கிடைத்து விட்டது என்று ரம்போ கோபாலகிருஷ்ணன் போடாத ஆட்டம் அல்ல. மேட்டூரில் தங்கியிருந்து கொண்டு தன் படை பதாகைகளோடு பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மக்களை அவ்வாறான சூழலில்தான் ரம்போ கோபாலகிருஷ்ணன் காடுகளுக்குள் போடப்பட்டிருந்த ஆட்டுப்பட்டிகளில் நுழைந்து அங்கே மேய்த்து கொண்டிருந்தவர்களிடமே கேட்காமல் தனது அதிகார துஷ்பிரயோகத்தை அவர்களிடம் காட்டி சந்தன காடுகளில் சங்கமித்திருந்த வீரப்பனார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யுத்தங்களுக்கு தயாராகி கொண்டிருந்தார். சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன் அரசு தரப்பால் ரம்போ கோபாலகிருஷ்ணன் என்று அழைக்கப்பட்டார். மக்களால் அவர் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்று அழைப்பது வழக்கம். ஏன் அந்த பட்டப்பெயர்? சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணன், சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன் அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் அதிரடிப்படை தலைவராக பணிமாற்றம் செய்யப்படுகிறார். தமிழ்நாடு அதிரடிப்படை என்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் வீரப்பனாரை பிடிப்பதற்கு தனி அதிரடிப்படையை மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் நியமித்தார்கள். பெரிய பதவி தனக்கு கைக்கு கிடைத்து விட்டது என்று ரம்போ கோபாலகிருஷ்ணன் போடாத ஆட்டம் அல்ல. மேட்டூரில் தங்கியிருந்து கொண்டு தன் படை பதாகைகளோடு பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மக்களை துன்பியல் படுத்தினார், துயரப்படுத்தினார். பெரியதண்டா, சிறியதண்டா, நாயக்கன்தண்டா, நீதிபுரம், கோட்டையூர், செட்டிப்பட்டி, ஏமனூர், கோவிந்தப்பாடி, காரக்காடு, காவேரிபுரம் என்று பெயர்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பல்வேறு கிராமங்களில் புகுந்து மக்களை சித்திரவதைக்குள்ளாக்கினார். வீரப்பனாரை பிடிக்கிறோம் என்கிற பெயரில் தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவர்மலை, மடம், மணியாச்சிப்பள்ளம் போன்ற பகுதிகளில் வாழ்ந்த மக்களை சொல்லனா துயரங்களை அனுபவித்தார்கள். காடுகளில் ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் வாடகைக்கு மேய்ப்பார்கள். ஆடுகளுடைய முதலாளிகள் எங்காவது ஒரு ஊரில் பணக்காரர்களாக இருப்பார்கள். வருடத்திற்கு 5000 ரூபாய், 10,000 ரூபாய் என்று சம்பளம் நிர்ணயிக்கப்படும். அந்த தொழிலாளிகள் காட்டின் கொடிய மிருகங்களுக்கு இடையில் அந்த ஆடுகளை மேய்த்து வளர்த்து பக்குவப்படுத்தி முதலாளியிடம் ஒப்படைப்பது வழக்கம். அவ்வாறான சூழலில்தான் ரம்போ கோபாலகிருஷ்ணன் காடுகளுக்குள் போடப்பட்டிருந்த ஆட்டுப்பட்டிகளில் நுழைந்து அங்கே மேய்த்து கொண்டிருந்தவர்களிடமே கேட்காமல் தனது அதிகார துஷ்பிரயோகத்தை அவர்களிடம் காட்டி 2 அல்லது 3 ஆடுகளை பிடித்து வருவது வழக்கமாய் வைத்திருந்தார். அஞ்சி நடுங்கினார்கள் ஆடு மேய்ப்பவர்கள். எதையும் கேட்பதில்லை, தான் தோன்றித்தனமாக நடந்த வரலாறு. அப்படித்தான் ஏமனூர் என்பது தருமபுரி மாவட்டத்தின் காவிரிக்கரையோரம் இயற்கை எழில் கொஞ்சுகிற மலை முகடுகளுக்கு கீழே மனம் பரப்பி கிடக்கிறது அந்த கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை போய் சொல்லனா துயரங்களை கொடுத்தார். மனிதர்களையே வேட்டையாடினார் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய எதேச்சிதிகாரம் மேலோங்கி நின்றது. ஏமனூர் மலைமுகடுகளில் பல்வேறு இடங்களில் ஆட்டுப்பட்டிகள் போடப்பட்டிருந்தது. வீரப்பனாரை பிடித்து விடுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு காடுகளில் திரிந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் ஏமனூர் பகுதிகளில் மலைமுகடுகளில் போடப்பட்டிருந்த ஆட்டுப்பட்டிகளில் கிட்டத்தட்ட தகவல் திரட்டினால் 200 ஆடுகளுக்கு மேல் திருடி சென்று விட்டதாக அங்கே இருக்கிற மக்கள் இன்றளவும் சொல்லுகிறார்கள். அப்படி யாரையுமே கேட்காமல் ஆடுகளை கொண்டு வந்து மேட்டூரில் வைத்து வெட்டி தின்ற உடம்பு வளர்த்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வீரப்பனாரை பிடித்து விட்டுத்தான் திருமணம் செய்வேன் என்று பத்திரிகைகளிலே பேட்டி கொடுக்கிறார். இவர் செய்த அட்டூழியங்கள் 1-2 நாம் கோடிட்டு காட்ட முடியும். வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுத்ததாக கருதப்படுகிறவர்கள், வீரப்பனாருக்கு நெருங்கிய உறவினர்கள்,
அல்லது காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவர்கள் எவரேனும் கிராமங்களில் இருப்பார்களேயானால் அவர்களை அழைத்து வந்து மேட்டூர் சித்திரவதை கூடத்திலே அடைத்து வைத்து சொல்லனா துயரங்களை கொடுப்பார்கள். எதற்கும் கட்டுப்படவில்லை என்றால் அந்த மனிதனுக்கு உடனடியாக அளவெடுத்து அவனுக்கு மறுநாள் பச்சை உடை உடுத்தி காடுகளுக்குள் கூட்டி கொண்டு போய் சுட்டு விட்டு வீரப்பனாருக்கும் எங்களுக்கும் நடந்த யுத்தத்தில் வீரப்பனார் படையைச் சேர்ந்த 2 பேரை சுட்டு வீழ்த்தினோம் என்று பத்திரிகைகளுக்கு புகைப்படத்துடன் பேட்டி கொடுப்பார்கள். மருந்து வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் மணல் மூட்டைகளை கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு போட்டா எடுத்து தேங்காய்களுக்கு கருப்பு வண்ணம் பூசி வெடிகுண்டு என்று மக்களிடத்திலே பரப்புவதற்கு பத்திரிகைகளில் படம் காட்டி இப்படித்தான் ஏமாற்று வித்தைகளை இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். நூற்றுக்கணக்கான மக்கள் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மைசூர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சேலம் சிறையில் தவித்தார்கள் தமிழர்கள். கோயமுத்தூர் சிறையில் கொண்டு போய் கொலை செய்யும் அளவிற்கு கொடுமைப்படுத்தி கொண்டு போய் அடைத்தார்கள். இதற்கெல்லாம் பின்னணி காரணமாக இருந்தது யார் என்றால் இந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன். இவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து வரம்பு மீறிய ஒரு அதிகாரி. வீரப்பனாரை கொலை செய்துவிட்டுத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்ததை வீரப்பனார் அவர்களிடத்திலே வீரப்பனார் படையை சார்ந்தவர்கள் அந்த பத்திரிகையை வாங்கி கொண்டு போய் அந்த பத்திரிகை செய்தியை படிக்க வைத்தார்கள். வீரப்பனார் வெகுண்டெழுந்தார். உடனடியாக ஒரு திட்டம் தீட்டுகிறார். இவனை விட்டால் மக்கள் துயரப்படுவார்கள், துன்பப்படுவார்கள், ஆகையால் இனிமேலும் விட்டு வைத்தால் மரியாதை இல்லை என்று கங்கணம் கட்டிய வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய சக தோழர்களிடம் ஒரு செய்தியை எழுதச் சொல்லுகிறார். கொளத்தூர் சந்தை வெள்ளிக்கிழமை, ஆகையால் ஒரு வெள்ளை வேட்டியில் அடே ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணா, நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன், வா மோதி பார்ப்போம் என்று எழுதிவிட்டு சுரக்காய் முடிவிற்கு வா என்று அந்த வெள்ளை துணியில் எழுதி இப்படிக்கு வீரப்பன் என்று எழுதி வெள்ளிக்கிழமை சந்தையில் வருவோர் போவோர் கண்களில் படும் அளவிற்கு அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் கட்டி தொங்க விடுகிறார்கள். விடுகிறது. அதிகாலை 3 மணிக்கு கட்டப்பட்ட அந்த வேட்டி திரை எல்லோர் கண்களிலும் விடிய காலம் 6 மணியிலிருந்து அது பரவல் செய்தியாக மாறுகிறது. உடனடியாக அங்கே இருந்த போலீஸ் அடியாட்கள், போலீஸ் கையாட்கள் உடனடியாக மேட்டூர் சென்று ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனிடம் உங்களை பற்றி தாறுமாறாக எழுதி கொளத்தூர் சந்தையிலே கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள் என்று சொன்னதற்கு பிறகு தன் படைப்பதாகைகளோடு கொளத்தூர் வருகிறார். அந்த வாசகங்களை படிக்கிறார். உடனடியாக ஒரு முடிவெடுக்கிறார். வீரப்பனாருடைய நெருங்கிய உறவினர்களையும் வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடியவர்களையும் தேடினார். காவிரிபுரம், பெரியதண்டா, செட்டிப்பட்டி, ஏமனூர் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களை திரட்டுகிறார். அதோடு மட்டுமல்ல, அதிரடிப்படையைச் சேர்ந்த அக்கிரமக்காரர்கள் ஒரு 10-20 பேரை அழைத்து கொண்டு தமிழ்நாட்டின் வெள்ளை வண்டி வாகனத்தில் அனைவரும் ஏற்றப்படுகிறார்கள். வந்த அப்பாவி மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அவர்கள் அன்றாடங்காய்ச்சிகள், ஒவ்வொரு நாளும் உழைத்து தன் வயிறை கழுவக்கூடிய உழைப்பாளர்கள். அவர்களை போய் பிடித்து வந்து அந்த வெள்ள வண்டியிலே ஏற்றி சுரக்காய் முடி எங்கே இருக்கிறது காட்டுங்கள், வாங்கடா போவோம் என்று செல்லுகிறார். உடனே படைபதாகைகளுடன் வெள்ளை பேருந்தில் வண்டி புறப்படுகிறது. காவிரிபுரத்திலிருந்து நகன்ற அந்த பேருந்து கோவிந்தப்பாடி வழியாக தார்காடு வழியாக நேராக மாதேஸ்வரன் மலை சாலையை நோக்கி அந்த வண்டி பயணிக்கிற போது காவிரி ஆறும் பாலாறும் இணைந்து கலக்கிற அந்த இடத்தில் மலை முகடுகள் சரிவான ஒரு சூழலில் சாலை மேலே ஏறுகிற போது அந்த வண்டி ஏற முடியாமல் நின்று போகிறது. உடனடியாக ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அனைவரையும் இறக்கிவிட்டு தான் முன்னே செல்ல ஊர் மக்களை பின்னே அழைத்து சென்று பாலாற்றின் குறுக்கே கர்நாடக தமிழக எல்லையை இணைக்கிற பாலாற்று பாலத்தின் வழியாக கடந்து செல்லுகிறார். வண்டியை ஓட்டிய ஓட்டுநர் மட்டுமே அந்த வண்டியை சரி செய்து மீண்டும் இயக்கி பாலாற்று பாலத்தின் மீது ஓட்டி வருகிறார். வெள்ளை வாகனம் வந்து கர்நாடக பகுதியாக தொடங்கக்கூடிய மாதேஸ்வரமலை ஆர்ச் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கர்நாடக அதிரடிப்படையை சார்ந்தவர்கள் தங்கியிருக்கிறார்கள். சுமார் 200 பேர். அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட கர்நாடக ஊதா பேருந்தில் போய் இவர் கேட்கிறார், இந்த மாதிரி ஊதா பேருந்து வேண்டும், சுரக்காய் மடிவிற்கு என்னை வீரப்பன் அழைத்திருக்கிறான், வாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு கர்நாடக அதிரடிப்படையைச் சேர்ந்தவர்கள் ஒரு 6-7 பேர் அந்த ஊதா வண்டியில் ஏறுகிறார்கள். சரி செய்யப்பட்டு வந்த தமிழ்நாடு வெள்ளை பேருந்தில் பொதுமக்களை ஏற்றிக்கொள்கிறார். அதிலே ஒரு 4-5 காவலர்களை ஏற்றிக்கொள்கிறார்.
வெள்ளை வண்டி முன்னால் புறப்படுகிறது, ஊதா வண்டி பின்னால் புறப்படுகிறது. பாலாற்று பாலத்தை கடந்து ஆர்ச்சை கடந்து வாகனம் இரண்டும் அப்படி ஊர்ந்து சென்று இடதுபுறமாக திரும்பினால் சுரக்காய்மடு, வலதுபுறமாக திரும்பினால் வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசம் கோபிநத்தம் செங்கப்பாடி. இடது பக்கமாக சுரக்காய்மடுவிற்கு செல்ல வேண்டுமானால் காட்டு வழி சாலையாக ஒரு 4-5 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். 2 பேருந்துகளும் மெதுவாக காடு கழனிகளில் நகருகிறது. வீரப்பனார் அவர்கள் சுரக்காய்மடு என்கிற இடத்திற்கு பக்கத்திலே சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே ஒரு வளைவான முக்கத்தில் சுமார் 600 கிலோ வெடிப்பொருட்கள் கொண்ட 14 இடங்களில் குழிகளை வெட்டி கன்னி வெடிகளை பதிக்கிறார்கள். இதற்கு ஆட்களை தேர்வு செய்கிறார் வீரப்பனார் அவர்கள். ஒடுக்காப்பள்ளத்தை சேர்ந்த சில பேரை அவர் மாதேஸ்வரம் மலைக்கு கீழ்ப்பகுதியிலே இருக்கக்கூடிய பாறை வெடிக்க வைக்கும் நிபுணர்களை வரவழைத்து தான் இந்த 14 இடங்களில் குண்டுகளை நிரப்புகிறார்கள். நிரப்பி ஃபாக்சர்பெட் என்று சொல்லக்கூடிய பெட்டியை வடிவமைத்து அந்த பெட்டியின் மூலமாகத்தான் அந்த வெடிப்பொருள் நிரப்பியிருக்கிற குழிகளில் இருக்கிற வெடிகளை வெடிக்க வைக்கிற திறன் கொண்ட ஆற்றலோடு நீண்ட வயர்களை காடுகளில் போட்டு கொண்டு போய் ஒரு சிறிய மலைக்குன்றில் வீரப்பனார் படை அமர்ந்திருந்தது. 2 பேருந்துகளும் ஆடி அசைந்து வருகிற ஒரு சூழலில்தான் முன்னால் வந்த வெள்ளை பேருந்து வெடிபொருட்களை நிரப்பிய அந்த குழிகள் 7வது குழிக்கு முன்னால் கடந்து அப்படி வருகிற போதுதான் 2வது பேருந்தாக வந்த கர்நாடக ஊதா பேருந்து 3வது குழிக்கும் பக்கத்தில் வருகிற போது பாக்ஸரை வெடிக்க வைக்கிறார்கள். அழுத்தி வெடிக்க வைக்கிற போது இந்த 14 குழிகளில் பதுக்கி வைத்திருந்த 600 கிலோ வெடிப்பொருட்களுடன் கூடிய இந்த மிகப்பெரிய தாக்குதல் வெடித்தாக்குதல் வெடித்து சிதறுகிறது. முன்னால் சென்ற தமிழ்நாடு அதிரடிப்படை வெள்ளை பேருந்து சுக்கு நூறாகிறது. பின்னால் வந்த கர்நாடக ஊதா பேருந்து பாதி அளவு சுக்கு நூறாகி ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஊதா பேருந்தின் பின்பக்க வாசலில் கையிலே ஒரு AK-47 ரக துப்பாக்கியை வைத்து கொண்டு வாட்டசாட்டமான அந்த உடல் வாகோடு காடுகளை நோட்டமிட்டு வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இந்த மாபெரும் ஒரு யுத்தம் தொடங்கியது. முன்னால் சென்ற வெள்ளை பேருந்தில் பயணித்த 22 அப்பாவிகள் சிதிலமடைந்தார்கள், சுக்கு நூறானார்கள். 2வது பேருந்தான ஊதா பேருந்தில் சென்ற கர்நாடக வனத்துறையை சார்ந்தவர்களும் அதிரடிப்படையை சார்ந்தவர்களும் கிட்டத்தட்ட 6-7 பேர் அதிலே சிதைந்து போனார்கள், கொல்லப்பட்டார்கள். பின்னால் வந்திருந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அடித்த வெடியில் பல தூரங்களுக்கு உடல் தூக்கி வீசப்பட்டு ஒரு மரத்திலே தொங்கிய அவலக்காட்சிகள் அன்றைய தினம் நடந்தது. இது 9/4/1992 காலை 11:20 மணிக்கு இந்த மாபெரும் தாக்குதல் சுரக்காய்மடுவிற்கு அருகில் தொடுக்கப்பட்டது. இதிலே மாண்டு போன அப்பாவி தமிழர்கள் கிளமன் என்கிற ஒரு பிரைவேட் டிரைவர் இதிலே பலியாக்கப்படுகிறார். தமிழ்நாடு அரசு அதிரடிப்படை வண்டியை இயக்கியவர் அவர்தான். இன்னொருத்தர் இருந்தார், கிளமண்ட் என்கிற ஒரு நபர். அவர் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனுக்கு உதவியாளராக இருந்தார். அவரும் இந்த விபத்தில் தப்பித்து கொள்கிறார். அடுத்து பார்த்தோமேனால் சந்தாஸ் அவர்கள், இவர்கள் காவல்துறை கர்நாடக பகுதியைச் சேர்ந்தவர். அடுத்து சோழன் பேட்ச் நம்பர் 149, இவரும் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர். செல்வம் PC நம்பர் 158, இவரும் தமிழக காவல்படையை சேர்ந்தவர். மகாதேவன் 1558 பேட்ச் நம்பர், இவரும் தமிழ்நாடு அதிரடிப்படையை சேர்ந்தவர். ராஜசேகர் 1648, இவரும் தமிழ்நாடு காவல்படையை சேர்ந்தவர். அடுத்ததாக இரசன் என்று சொல்லக்கூடிய வனத்துறையை சேர்ந்தவர், தமிழ்நாட்டு பகுதியைச் சேர்ந்தவர். இவரும் இதில் பழிவாக்கப்படுகிறார். அடுத்து VC பெல்லண்ட் என்கிறவர் கர்நாடக பகுதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரியைச் சேர்ந்தவர். அச்சுதானந்தா, இவரும் காவல்படையைச் சேர்ந்தவர், பேட்ச் நம்பர் 575. அடுத்து புட்டுசுவாமி என்கிறவர் கர்நாடக பகுதியைச் சேர்ந்தவர், பேட்ச் நம்பர் 105. இவர் கர்நாடக அந்த ஊதா பேருந்தை இயக்கிய டிரைவர். DN லக்ஷ்மண், இவரும் கர்நாடக பகுதியைச் சேர்ந்த அதிரடிப்படையினுடைய காவல்துறை அதிகாரி, பேட்ச் நம்பர் 615. ஆக கிட்டத்தட்ட ஒரு 8 அதிகாரிகளை பலிகொண்ட சம்பவம் மட்டுமல்ல, 22
அப்பாவி மக்களும் இதிலே பலிகடாவாக்கப்பட்டார்கள். அந்த 22 பேரில் மிக முக்கியமானவர் மரியாதைக்குரிய சிறியவராக விளங்கிய அண்ணன் சேத்துக்குழியாருடைய அண்ணன் இதிலே சிக்கொண்டு சிதைந்து போகிறார். வீரப்பனாருடைய உறவினர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு 6 பேர் இதிலே பலிகொள்ளப்படுகிறது. ஏமனூரை சேர்ந்தவர் 2 பேர் என்று மொத்தம் 22 பேருக்கு மேற்பட்டவர்கள் இதிலே இறந்து போகிற அந்த நிகழ்ச்சியை வீரப்பனார் வைத்த கன்னிவெடி தாக்குதலில் சிதைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அந்தரத்தில் தொங்கியபடி இருந்தவரை காப்பாற்றுவதற்காக அன்றைக்கு தருமபுரி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த விஜயகுமார் என்கிற ஒருவரால் அங்கிருந்து விரைவு உயிர்காக்கும் பாதுகாப்பு வண்டி, ஆம்புலன்ஸ் என்று சொல்வார்களே, அதிலே அழைத்து கொண்டு போய் சேலம் மருத்துவமனையில் சேர்த்து அவருக்கு முதலுதவி சிகிச்சையில் கொடுக்கப்பட்டு காப்பாற்றப்படுகிறார். அதிலே கிளெமண்ட் என்கிற ஒரு தனியார் தொழிலாளியும் அடங்குவார். அவர்தான் அந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனுக்கு பக்கபலமாக இருக்கிறார். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செய்த அட்டூழியங்களுக்கு பழிதீர்க்கவே வீரப்பனார் அவர்கள் இவ்வளவு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தார்கள். ஆனால் வீரப்பனாரை அழித்து விட்டுத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று பத்திரிகைகளுக்கு பகிரங்கமாக பேட்டி கொடுத்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இறுதி மூச்சு அடங்கும் வரை திருமணம் செய்யவே இல்லை என்பதுதான் வரலாறு. இன்றைக்கும் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனை போய் நீங்கள் மேலே குறிப்பிட்ட பல சிற்றூர்களில் கிராமங்களில் போய் கேட்டால் முகம் சுளிப்பார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஆணவ தாண்டவத்தோடு ஒரு அதிகாரி நடந்து கொண்டதை வீரப்பனாருடைய வரலாற்றில் மறக்க முடியாதவை. அவ்வாறுதான் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் இந்த மிக பெரும் தாக்குதலுக்கு பிறகு அன்றைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சேலம் மருத்துவமனைக்கே சென்று அந்த கோபாலகிருஷ்ணனையும் கிளமண்டையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் என்பது வரலாறாக இருக்கிறது. ஆக மக்கள் மத்தியில் யாரெல்லாம் அசிங்கப்பட்டு போனார்களோ அவர்களெல்லாம் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழாமல் அருவருக்கத்தக்க வாழ்க்கையையும் அருவருக்கத்தக்க பெயரையுமே எடுத்தது வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீரப்பனார் வைத்த மிகப்பெரிய முதல் கன்னிவெடி தாக்குதல் என்பது அதுதான் இறுதி கன்னிவெடி தாக்குதலும் கூட. ஆனால் இந்த 22 அப்பாவிகள் உயிரிழந்ததை நினைத்து அங்கிருந்து தப்பித்து சென்ற வீரப்பன் படை தாமரைக்கரை தாண்டி மணியாச்சி பள்ளம், அந்தியூர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் போய் தங்கிவிடுகிறார்கள். அங்குதான் யார் யார் இறந்து போனார்கள் என்பதை பத்திரிகையின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது கூடவே பயணித்து கொண்டிருக்கிற சேத்துக்குழி கோவிந்தனாருடைய அண்ணனும் இதில் சிதைந்து போனார் என்கிற செய்தி சேத்துக்குழியார் மனதை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தியது. அதோடு மட்டுமல்ல, வீரப்பனாரின் நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 6 பேர் இதில் அகால மரணமுற்றார்கள் என்கிற செய்தியை கேட்டு வீரப்பனார் சொல்லனா துயரங்களை அடைந்தார்கள் என்பது பிறகு அவர் கொடுத்த பேட்டியில் இன்றளவும் காட்சி தருகிறது. ஆகையால் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு காரணம் பின்னால் மக்கள் மத்தியில் மக்களுக்கு செய்த துரோகங்களும் அன்றாடங்காட்சியில் அவலக்குரல்களும் தான் இந்த அதிரடி தாக்குதலுக்கு காரணமாக அமைந்தது என்பதை வரலாறு இன்றளவும் மெய்ப்பித்து காண்பித்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு சந்திப்பில் மிக முக்கியமான தகவல்களோடு இணைவோம். நன்றி.